என் அன்பார்ந்தவர்களே, நிறைய பேரண்ட்ஸு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அது என்ன மிஸ்டேக்கு அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இந்த நீட் எக்ஸாம், அப்புறம் வந்து ஐஐடி ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், சிஏ ஃபவுண்டேஷன், இது போன்ற போட்டித் தேர்வுகளை பற்றி +1 +2 தான் நாம் அதை பற்றி நினைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா, இந்த 9th 10th +1 +2 இந்த 4 வருஷமும் முக்கியம். அதே போல் முதல் 5 வருஷம் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், இது ஃபவுண்டேஷன். அது மேலே கட்டக்கூடிய கட்டடம். இந்த 5 கடைசியில் 4, இந்த 5 வருஷம், இந்த 4 வருஷம் மறக்கவே மறக்காதீங்க. ஒவ்வொரு முறை உங்க கையை பார்க்கும்பொழுதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், இந்த 5 விரல் ஞாபகம் வரணும், இந்த 4 விரல் ஞாபகம் வரணும். அதை பற்றி விளக்கமாக நான் சொல்கிறேன். இந்த முதல் 5 வருஷம் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், இதுதான் ஃபவுண்டேஷன். ஒரு மனிதனுடைய மூளை, மனிதனுடைய மனம், மனிதனுடைய அந்த அடிப்படையான தன்மைகள் இதெல்லாம் இந்த 5 வருஷத்துல தான் ஃபார்ம் ஆகுது. பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் அதை தான் சொல்கிறாங்க. முதல் 5 வருஷம் படிப்பு, 5 வருஷம் ஏஜ் இல்லை, 5 வருஷம் படிப்பு. எப்போ நம்ம குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்குறோம், ப்ரீகேஜியில் போய் சேர்றோம். ஸோ அது முதல் வருஷம். தென் எல்கேஜி, தென் யூகேஜி, தென் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், தென் செகண்ட் ஸ்டாண்டர்ட். இதில் நம்ம போடக்கூடிய அடி உரம் தான் ஆணி வேறு. அந்த ஆணி வேறு எவ்வளவுக்குள்ள பூமிக்குள்ள போகுதோ அந்த அளவுக்கு கிளை வேர்கள்லாம் வரும், மரம் தழைத்து வரும். அதனால தான் இந்த NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ரொம்ப கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. 5 + 3 + 3 + 4. என்னுடைய 40 வருடங்கள் அனுபவத்தில் சொல்கிறேன், கல்வியாளர்ன்றத. இந்த 5 வருஷம், கடைசி 4 வருஷம் நீங்கள் மனசில் ரொம்ப ஜாக்கிரதையாக மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நான் 4 வருஷத்தை பற்றி பேசுகிறேன். இப்போது முதல் 5 வருஷத்தில் நம்ம ஒரு நல்ல மூளை வளர்ச்சிக்கு நல்ல அடியுரம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், இது அடுத்த 3. அப்புறம் 6, 7, 8 அடுத்த 3. தென் we are ready for the last 4 years. இந்த 8th ஸ்டாண்டர்ட் வரையில் குழந்தைகள் விளையாட்டாகவே இருப்பாங்க. அது தன்னுடைய வாழ்க்கையை பற்றியோ, தன்னுடைய குறிக்கோளை பற்றியோ, தான் என்ன ஆகணும் நினைக்கிறத பற்றியோ ஒரு தெளிவான புரிதல் இருக்காது. சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆகணும், நான் IAS ஆகணும், அரசியல்வாதி ஆகணும், இல்லை நான் சயின்டிஸ்ட் ஆகணும், நான் பிஸ்னஸ் பண்ணணும், எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் இந்த வெண்ணெய் திரண்டு வரா மாதிரி வருது பாருங்க, ஒரு தயிரை கடைகிறோம், கடைசியில் திரண்டு வருது இல்லையா, அதுதான் இந்த 9th 10th +1 +2. அந்த பீரியட்ல உள ரீதியாகவும், மனது ரீதியாகவும், உடல் ரீதியாகவும், மூளை ஹார்மோன்ஸ் ரீதியாகவும் பல மாற்றங்கள் குழந்தைகளுக்கு வருது. பெண் குழந்தைகளாக இருந்தால் மெச்சூரிட்டி ஆகுது, ஆண் குழந்தைகளுக்கும் அந்த மெச்சூரிட்டி பருவம் ஒன்று உண்டு. அந்த காலத்தில் அந்த இதை சொல்லுவாங்க, வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழியை உடைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு பள்ளி நிர்வாகம் என்ன செய்யணும்னா, 9th 10th +1 +2 பீரியட் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை அந்த குழந்தைகளுக்கு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தன்னுடைய வாழ்க்கை எங்கே போய்கிட்டு இருக்கு நினைக்கக்கூடிய ஒரு புரிதல், ஒரு தெளிவு, அதை கொண்டு வரணும். அது தவிர நான் வாழ்க்கையில் சாதிக்க பிறந்திருக்கேன், என்னால் முடியும், ரைட் என்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதை கொண்டு வரணும் இந்த 9th 10th +1 +2. இந்த காலகட்டத்தில் தான் பள்ளிக்கூடமோ பெற்றோர்களோ அந்த குழந்தைகளுக்குள்ள என்ன திறமை இருக்கிறது, என்ன ஆற்றல் இருக்கிறது, பேசிக் டேலண்ட். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், ஹோவர்ட் கார்ட்னர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரின்னு சொல்லியிருக்கேன். இந்த குழந்தைகளுக்கு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம எந்த துறையில் போனோன்றது நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். கிளாஸ் டீச்சர் போய் பாருங்க, சப்ஜெக்ட் டீச்சர் போய் பாருங்க, அதுக்கப்புறம் தென் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். ஓகே, ஸோ 9th நம்ம என்ன முடிவு பண்ணுறோம், இவர் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறது, இவர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறது, இவர் மொழி பாடத்தில் லிட்ரேச்சரில் நல்லா படிக்கிறாரா, இவர் அதை அனுப்பலாம். ஓகே,
இவரை கணக்கையர் சொல்லுவாங்க, அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அதுக்கு அனுப்பலாம். அப்போ 9th 10th +1 +2ல இந்த கடைசி 4 வருஷத்துல தரவா படிக்க வைக்கணும். அவங்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்க தமிழ் என்ன லாங்குவேஜ் அதை இம்ப்ரூவ் பண்ணணும், சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை வளர்க்கணும், நேரம் நிர்வாகம் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி அவங்களுக்கு ஒரு உள் உணர்வு வரணும். இந்த பீரியட்ல தான் அவங்க குறிப்பிட்டு ஒரு ஃபோக்கஸ்டா படிக்க ஆரம்பிக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்பை குறைக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், ஆனால் எப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸை எடுத்து சுத்துறது. அண்மையில் ஒரு ஊரில் நான் பார்க்குறேன், திடீர்னு அன்னைக்கு ஒரு மோட்டர் பைக்கில் சுற்றுறாங்க. எல்லாம் சின்ன குழந்தைகள், 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ், 3 பேரா. இந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எப்போ பாரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பீரியடில் தான் அதிகமாக வரும். சின்ன வயசுலேயே நம்ம கொடுத்து கெடுத்துடுறோம் குழந்தைகளை. 3 மாதம் இருக்கும்போதே கையில் குழந்தை அழுதா ஃபோனை கொடுத்துடுறோம். இதனுடைய தாக்கம் எப்போ உங்களை பாதிக்கும் அப்படின்னா, இந்த விடலை பருவம் அடலசன்ட் பீரியட் சொல்லுவாங்களே, அந்த 9th 10th +1 +2 தான் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா புக் படிக்க வைக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்க வைக்கிறது, நியூஸ் சேனலை பார்க்க வைக்கிறது, பொது அறிவை வளர்த்துக் கொள்வது, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க வைப்பது, இது ஜாயிண்ட் எஃபர்ட். பள்ளிக்கூடமும் பெற்றோர்கள் இணைந்து செயல்பட வேண்டும். இதற்காகத்தான் இந்த பெற்றோர் கல்வி இயக்கம், பேரண்டல் எஜுகேஷன் தேவை. அந்த 4 வருஷம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். அந்த 4 வருஷத்தில் நம்ம ஒழுங்கா அவங்கள மன ரீதியாக வளர்த்தோமானால் நீட் எக்ஸாம் எழுதுவாங்க, ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க, கடுமையாக உழைப்பாங்க. காலையில் 8 மணிக்கு எழுந்திருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு எழுந்திருக்கிறேன் சொல்ல மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸோட சுத்த மாட்டாங்க, மோட்டர் பைக் எடுத்து விறுன்னு ஓட்ட மாட்டாங்க. இன்னைக்கு ரோட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களை அவங்களாம் தடுக்க முடியாது. ஏனென்றால் அவங்க தடுக்க போய் இன்னும் வேகமாக போய் ஆக்சிடென்ட் ஆச்சானா போலீஸ்காரன் பேர் தான் ஒரு தப்பு. எனவே பெற்றோர்களே, இந்த 5 இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் 5 வருடம், கடைசி 4 வருடம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது பற்றி பல வீடியோகள் நான் போட்டிருக்கேன். ஆல் தி பெஸ்ட்.